என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரயில்வே துறையில் மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட மேலும் சிலருக்கு இன்று வரை வழங்கப்பட்டு வரும் இலவச பயணம் மற்றும் கட்டண சலுகை ஆகியவை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட TK மீட்டல் குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த சலுகைகள் ரத்து மட்டுமல்ல, கட்டணத்தையும் உயர்த்தினால் மட்டுமே ரயில்வே துறையின் நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே வரும் பிப்ரவரி மாதத்தில் தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்படும் ரயில்வே பட்ஜெட்டில் சலுகை ரத்து, கட்டண உயர்வு போன்ற அறிவிப்புகள் வரலாம் என்ற தகவல்கள் கசிய ஆரம்பித்துவிட்டன. தரம் வேண்டுமென்றால் கட்டணம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பது சரியா? சலுகையை ரத்து செய்யாமல் நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியாதா? ஏன் இந்த நடவடிக்கை? யதார்த்தவாதங்களை எடுத்து வைத்து நேர்பட பேச இருக்கிறோம். இதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமெரிக்க நாராயணன், பாரதிய வழக்கறிஞர் கணித சங்கத்தை சேர்ந்த திரு ராமமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் அருணன் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்துள்ளனர். அனைவரையும் எங்கள் உங்கள் சார்பில் வரவேற்று இனிதை நேர்பட பேசுவோம். வணக்கம் சார். முதல்ல ராமமூர்த்தி கிட்டே ஆரம்பிப்போம். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க சார்பு இயக்கம் தான். கட்டண ரத்து, சலுகைகள் ரத்து, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்குலாம் கட்டண சலுகை ரத்து என்ற ஒரு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கட்டண உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போல மத்திய அமைச்சர், ரயில்வே மத்திய அமைச்சரும் கூறியிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது இது சரியான நடவடிக்கை நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி திரு அருணன் அவர்களுக்கும் அமெரிக்க நாராயணனுக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். குறைந்தபட்சம் தொலைக்காட்சியிலேயாவது விவாதம் நடத்துறதுக்கு அந்த கட்சிக்காரங்க முன் வர்றாங்க. ஏன்னா தொடர்ந்து பாராளுமன்றத்திலிருந்து விவாதமே நடத்துறது இல்லை, இங்கேயாவது விவாதம் நடத்த முன் வர்றாங்கிறதுக்காக அவர்களுக்கு நன்றி ரெண்டு பேருக்குமே. இதுல ரயில்வே பொறுத்த மட்டும் ரெண்டு விஷயம் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் நடக்காட்டாலும் நாம் நேர்பட பேச நாம் விவாதத்தை மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். சலுகைகள், அதாவது மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள் மட்டும் இல்லாம சர்க்கஸ் கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து சலுகை இருக்கின்றது. அந்த சலுகை ரத்தாகும் நான் நினைக்கல. அந்த மாணவர்களுக்கான சலுகை, ஏன்னா மாணவர்களுக்கு வந்து 1/3 இது இருக்கிறது, அது எல்லாமே தொடரும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் கட்டண உயர்வை பொறுத்த மட்டும் நிச்சயமாக கட்டண உயர்வு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ரெண்டு காரணம் நான் சொல்லுகின்றேன். ஒன்று, பேசஞ்சர் டிராஃபிக் என்று சொல்லக்கூடிய அந்த பயணிகள், அவருடைய விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா குறைந்த தூரம் செல்கின்ற இந்த EMU, DMU, நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, அந்த பயணிகள் வந்து 52% இருக்கிறார்கள். ஸோ நீண்ட தொலைதூர பயணிகள் வந்து 48% தான். ஆனால் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் 52% பயணிகள் வந்து தருகின்ற வருவாய் பார்த்தீங்கன்னா 6-7% தான். ஆக இதில் வந்து மிக அதிக அளவில் வந்து சப்சிடி, மானியம் வந்து யாருக்கு போகுதுன்னா மாணவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்வதல்ல. இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கான அது மட்டுமே கிட்டத்தட்ட வருடத்திற்கு 26,000 கோடி ரூபாய் மானியமாக செலவிடப்படுகின்றது. ஸோ அதனால இந்த விஷயத்தை அதில் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், 2002 இந்த கடைசியாக ரயில் கட்டண உயர்வு ஏற்பட்ட போது, இந்த 10 வருஷமாக நாங்கள் வந்து சோசலிச ஆட்சி, ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு வறுமையை தவிர வேற எதுவுமே தராத ஒரு காங்கிரஸ் கட்சியினரெல்லாம் கட்டண உயர்வு கொடுக்காதனால வருகின்ற பிரச்சனையே பாருங்க. நீங்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட திட்டங்கள் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கிறாங்க, காசு இல்லை. உதாரணத்துக்கு வந்து என்னுடைய மாவட்டம் தேனி மாவட்டம், மதுரையிலிருந்து தேனிக்கு வந்து ரயில் ஓடிட்டு இருந்தது, வெள்ளக்காரங்காலத்திலிருந்து ஓடிட்டு இருந்தது, எடுத்தாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் ரயில் போட்டாங்களா? 100 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, 100 கிலோமீட்டர் கூட இல்லை. அதற்கு வந்து ஏற்கனவே ஓடிட்டு இருந்த மீட்டர் காஜ் ரயிலாவது ஓட விட்டுருக்கலாம், அதையும் எடுத்துட்டாங்க. ஆக மீட்டர் காஜ் ரயிலும் எடுத்தாச்சு, புதுசா பிராட் காஜ் ரயில் போட முடியல. இதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, இதுதான் நான் சொல்லுகின்றேன். ஆக நீங்கள் வந்து ஒரேடியாக வந்து என்னன்னா, நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஏமாற்று வேலை தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் செய்து வந்தது. ஆனால் அதை மாற்றி வந்து மக்களுக்கு வந்து அதிக எண்ணிக்கையில் ரயில் சேவை, உதாரணமா டபுள் டெக்கர், இப்போ தாம்பரம் பீச் ட்ரெயின்ல வந்து டபுள் டெக்கர் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பணம் எங்கே போகின்றது? ஆக
அது மட்டும் இல்லாம அதனால்தான் பாத்தீங்கன்னா வந்த உடனே ஒரு கட்டண உயர்வு அறிவித்தீர்கள், தற்போது அடுத்த கட்டண உயர்வுக்கு தயாராகிறீர்கள் என்று சொல்ல வரீங்க. இல்ல நீங்க வந்து எக்கானமி பார்க்கணுமே. நான் வந்து என்னன்னா நீங்க வந்து சப்சிடியை பொறுத்த மட்டும் வந்து கட்டண உயர்வு அவசியமாக இருந்து உங்கள் முதல் பதிவை செஞ்சிருக்கீங்க. அருணன், உங்கள் பார்வையில் இந்த அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, சலுகைகள் ரத்தாகும், கட்டண உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்கள் முதல் பதிவு. இல்லை, நான் நண்பர் ராமூர்த்திக்கு நானும் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா மாநிலங்களவைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து அங்கே என்ன விவாதம் நடக்குதுன்னு கேட்டு பதில் சொல்ல தயாரா இல்லை. எங்களுக்கு பதில் சொல்ல இவராது வந்திருக்காரு என்பதற்காக நானும் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, போகிற போக்க பார்த்தா 2015 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த புத்தாண்டையொட்டி இந்த மோடி அரசு இந்த நாட்டு மக்களுக்கு பரிசுகள் கொடுக்க போகுது. படும் மோசமான பரிசுகளை கொடுக்க போகுது என்பது உண்மையாயிட்டு வருது. இனிமே 2015 பிறந்த உடனே மக்கள் எல்லாம் அந்த சமையல் எரிவாயு உருளையை 900 ரூபாய் கொடுத்து தான் இனி வாங்க போகிறாங்க. இனிமேல் அந்த மானியம் அவங்க கணக்கில் விழுமா விழாதாங்கிறது அது அடுத்த பாயிண்ட்டு. ஆனால் 900 ரூபா கொடுத்து தான் இனி வாங்க முடியும், வாங்கணும் என்பது நிச்சயமான உண்மை. அதுவே கிட்டத்தட்ட 2 மடங்கு அவங்க பாக்கெட்டில் இருந்து போக போகுது இந்த புத்தாண்டில். அதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி மிகவும் கவலை அளிக்கும் செய்தி. அந்த நீங்கள் சொன்ன அந்த டிகே மிட்டல் குழு அது என்ன சொல்லுது என்றால், இந்த மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், மாணவர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற சலுகையினால தான் நம்ம நாட்டு இந்திய ரயில்வே ரொம்ப தள்ளாடுது, சரியாக ஓட முடியல என்பது போல அந்த தொனி. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டுக்கு 1000 கோடி ரூபா தான் இதனால வந்து நமக்கு இழப்பு என்பது அவங்களுடைய கணிப்பு. மொத்தத்தில் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் 5000 கோடி ரூபா என்று, அப்படின்னா ஆண்டுக்கு 1000 கோடி தான். ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஆண்டுதோறும் இப்போ உதாரணமாக 2014-15 நம்முடைய ரயில்வே வரவு செலவு தாக்கல் பண்ணப்பட்டது. சதானந்த கவுடா தாக்கல் பண்ணாங்க. அதில் அவருடைய உரையில் அந்த ஆண்டுக்கு அவங்களுடைய பட்ஜெட் வந்து எப்படின்னா, மொத்த போக்குவரத்து வருவாய் 1,64,374 கோடி ரூபாய், மொத்த போக்குவரத்து செலவு 1,49,076 ரூபாய், 1,49,076 கோடி ரூபாய். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே ஒரு 15,000 கோடி ரூபாய் உபரி தான். இந்த நட்டக்கணக்கு என்பதில்லை. அடுத்த வாக்கியம் அவர் என்ன சொன்னார்னா, சதானந்த கவுடா, ஒரு 12.9% வளர்ச்சியை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். எதுல? இந்த போக்குவரத்து வருவாயில். இப்படித்தான் உள்ள நிலைமை. ஒன்றும் பெரிய நட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும், மூத்த குடிமக்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், மாணவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் கொடுக்குற இந்த சலுகையை மிச்சம் பிடிச்சா நீங்கள் வளர்ச்சி காமிக்க போறீங்க. இது மிக கொடூரமான பார்வை என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த குழுவுடைய அந்த முதல் பதிவு எடுத்திருக்கேன். செந்தில் ஆறுமுகம், உங்கள் முதல் பார்வையாக சலுகை ரத்தாக போகிறது என்ற பரிந்துரை எப்படி பார்க்கிறீங்க? ஏற்கனவே வந்து விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள்ல மக்கள் வந்து தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த அறிவிப்பு என்பது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ரயில்வே மந்திரி சொன்னாரு, விலையை உயர்த்துறப்ப வந்து கசப்பு மருந்து, இந்த கசப்பு மருந்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னாங்க. இந்த ரயில்வே அமைச்சர் என்ன சொல்றாரு, சுரேஷ் பிரபு, எங்களின் பாரத்தை மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ உண்மையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கியை தாண்டி நிர்வாகத்தை வந்து நடத்த முடியும் அப்படின்னா, இப்ப வந்து இது தைரியமா சொல்றாங்க, இந்த வந்து மக்களுக்கான இந்த சலுகைகள், சாதாரணமான சலுகைகள் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாங்களவா, இவர்கள் வந்து அந்த ரயில்வே குடும்பத்தினருக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதில் பல ஆயிரம் கோடிகள் வந்து அதுலயும் குழங்கப்படுது. உண்மையிலே வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் கட்சிக்காக வக்காலத்து வாங்கினார்கள். நாம வந்து மக்கள் சார்பில் வந்து கேட்க போனா ஏராளமான சலுகைகள் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வழங்கப்படுகிறது. ரயில்வே நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் மக்களில் ஒரு அங்கத்தினர். இப்போ எடுத்துக்காட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நாசிக்ல வந்து அச்சடிக்கும் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் தொழிற்சாலை இருக்குது. அதுல வந்து அச்சடிக்கும் தொழிற்சாலை இருக்கும் பணியாளருக்கு வந்து சரி, அப்ப ரூபாய் நோட்டுகள் வந்து சலுகை விலையில் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப ரயில்வே நிர்வாகத்தினருக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுகிறது.
அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசின் பாரத்தை மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுங்கிறாங்க. இதுல உண்மையான நிலவரம் கேட்டீங்கன்னா ஊழல். இந்த ரெண்டு கட்சிகளும் ஆட்சி செய்த பொழுது நடந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் இந்த விலையேற்றம்ங்கிற விஷயமே வெளியில வருது. நிதி நிர்வாக சிஏஜி காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ரிப்போர்ட்ல பினான்சியல் இயர் FY 2013லயும் 2012லயும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா இவர்கள் ஏராளமான நிர்வாக முறைகேடுகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரயில்வே துறையில சிஏஜியோட ரிப்போர்ட் இருக்குது. இதற்கு முன் இப்போ ஜூன்ல விலையேற்றம் செஞ்சாங்க, கட்டணத்தை 4.2% விலை உயர்த்தினாங்க. அப்போ விலை உயர்த்திய பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் பயணிகளுக்கான வசதிகளை அதிகரிப்போம்னு சொன்னாங்க. இப்ப என்னென்ன வசதிகள் அதிகரிச்சாங்க கேள்வி கேட்கணும். சாதாரண மக்கள் எல்லா சார்பாக நான் அந்த கேள்விகள் முன் வைக்கிறேன். என்னென்ன வசதிகள் முன் வச்சாங்க? இன்னைக்கு டாய்லெட்ஸ்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இத்தனாயிரம் மக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்ல ஒரு டாக்டர் இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. காவல்துறை கூட ஏதோ இருக்கிறார்கள், அவர்களிடம் புகார் சொன்னார்கள் கூட அவர் முறையா நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏராளமான புகார்கள் வருகிறது. ஒரு டாக்டர் இருக்காங்களா? பேசஞ்சர்ஸ் பயணிக்கிறப்ப இதில் பயணிப்பவர்களில் யாராவது டாக்டர் இருக்கிறீர்களா டிக் போட சொல்றாங்க. அப்ப இத்தனை லட்சம் மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில்ல இந்த ரெண்டு கட்சிகளும் ஆண்டுச்சு இவ்வளவு வருஷம். அப்ப ஒரு டாக்டர் கூட அபிஷியலா கிடையாது. ஒரு டாக்டர் ரூம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. சமீபத்தில் கூட செய்தி வெளியா இருக்கு. எலி கடித்தவருக்கு மருத்துவ உதவி செய்யறது கூட 2-3 ஸ்டேஷன் கழித்த பின்னதான் மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டது. எந்த வசதியும் செய்யவில்லை, ஆனா விலையை மட்டும் ஏற்றணும், கட்டணத்தை மட்டும் உயர்த்துறாங்க சொல்றீங்க. அமெரிக்க நாராயணன், உங்களுக்கு குற்றம் நிறைய சாட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த அரசு உங்களுக்கு இருக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த அரசு பேசுவது ஒன்று, செயல்படுவதில்லை, செயல்படாத அரசாக. ஏன்னா இவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதை வெளியில பேசி கான்ட்ரவர்ஷியல் விஷயமா இருக்கட்டும், எதுவும் அதாவது மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில செஞ்சுக்கிட்டு பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் செய்து அதையும் சாமர்த்தியமாக எதிர்கட்சிகள் மேல குற்றம் சாட்டி இது பண்றாங்க, பண்ணிட்டு போறது. முதல் முறையாக இவர்கள் என்றைக்கும் பாத்தீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் பணக்காரர்களுக்கும் 5.5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல அவங்க தான் பணம் கொடுத்தா மோடி பறந்தாரு. அவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கறதுல இருக்க கவனம் பொதுமக்களுடைய, இவர் சொன்னாரு மக்கள் பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்னு. மக்கள் அரசாங்கத்தை மாற்றியதே மக்களுடைய பாரத்தை அவர்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்று. மறுபடியும் மறுபடியும் மக்களுக்கு பாரத்தை போட்டு அதிகமாக இவர்கள் செய்கின்றார்கள். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை நம்ம மாற்றுத்திறனாளிகள் கூட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர்களுக்காக இதை பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ஸ்பெசிஃபிக்கா பேசிச்சு பல முறை எங்க அரசு நான் சொல்றேன் சில தவறுகளை செய்திருக்கிறது என்று நான் என்னைக்கு மறுக்கிறது இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசுறேன். இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம்ன்றதுல கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. ஆனா அவர்களை பற்றி கவலைப்பட்டு மாற்றுத்திறனாளிகளை பார்த்தோம், அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டு இவ ஒண்ணும் கேட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு இதுவே கம்பார்ட்மெண்ட்டே கொண்டு வந்தது எங்களது அரசு. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று குறைந்த 40% இது இருக்கவங்களுக்கு கொண்டு வந்தது எங்களது அரசு. இதை போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடித்தட்டு மக்களா இருக்கட்டும், அது பள்ளிக்கு போகின்ற மாணவர்களா இருக்கட்டும், இல்ல முதியோர்களுக்காக இருக்கட்டும், அவர்களை பற்றி இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். நீங்கள் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனா செய்தது எங்களது அரசு. ஆனா இவர்கள் வந்த உடனே முதல்ல அவர் சொன்னவர் 4%, அதற்கப்புறம் ஒரு இப்ப என்ன பண்ணாங்க 4% பேருக்கு தான். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் போதோ நியூ இயர் போது போனா ஏறக்குறைய 100% அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்குது. ஏமாற்று வித்தையிலே பின்புறமாக இந்த இதுல தக்கல்ல கண்டபடி விலையேற்றிட்டு இருக்காங்க. ஆம்னி பஸ்காரங்க கூட பரவாயில்ல போல இருக்குது. இந்த ரயில்வே நிர்வாகம் அதை விட மோசமாக செய்கிறது. இரண்டாவது போன முறை அவங்க என்ன சொன்னாங்க, இந்த முக்கிய ரயில்வே பட்ஜெட் நாங்களும் ஏற்றச்சும் சொன்னோம், நாங்க ஏற்றியது வெகு குறைவு, எங்களுக்கு டீசல் விலை கண்டபடி ஏறி போச்சு. ஆனா இவர்கள் நாங்க $148 பேரல் இருக்குச்சு. அன்றைக்கு இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டாலருக்கு 42 ரூபாய் இருக்குச்சு, 64 ரூபாய்க்கு வித்தோம். இன்னைக்கு நேற்று $53.5 அமெரிக்கால. அதே நேரத்தில் டாலர் ரேட்டு 63 ரூபாய். இதை கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நேற்று 35 ரூபாய் தான் டீசல் விற்க முடியும். டீசல் இவங்க வந்தப்புறம் விலை குறைந்தாலும் அதுல 15,000 கோடி ரூபாய் மக்களுக்கு போக வேண்டிய டீசல் விலை குறைப்பு. இது அவர்கள் ஒத்துக்கொண்ட விலை ஏறும்போது ஏற்றுவோம், இறக்கும் போது இறக்குவோம் என்று சொன்னதை மாற்றி பொய் சொல்லி வந்தவர்கள் இன்று அந்த மக்களுக்கு என்று வரி சுமையை ஒரு 15,000 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க.
ரயில்வே கட்டணத்தை ஏற்றினார்கள். உங்கள் கேள்விக்கு வந்து ஒரே நிமிஷம், ரயில்வே கட்டணத்தை ஏற்றினாங்க, டீசல் விலை ஏற்றி. இப்போ ரயில்வே கட்டணத்தை குறைக்கணும் இல்ல, உன்னைய ஏத்துறேன்னு சொல்றாங்க. நீங்க இந்த கேள்வி அவங்கள பார்த்து கேட்கும்போது உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இதே 10 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இதே போன்ற பெட்ரோல் கட்டணம் உயரும் பொழுதும் குறையும் பொழுதும் நீங்கள் விலையை குறைத்தீர்களா? நிச்சயமாக இல்ல, விலையை குறைக்கல. பதில் சொல்றேன். நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. அன்றைக்கு இருந்த உலக மார்க்கெட் ரேட்டுக்கு டீசலை பெட்ரோலுக்கு வர நிச்சயமாக என்றெல்லாம் விலை ஏறிட்டோ பெட்ரோல் ஏற்றப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை ஏறினா கூட பெட்ரோல் விவரங்கள் இருக்கிறது. நீங்க புள்ளி விவரங்கள் சொல்லுங்க. பெட்ரோல் டீகண்ட்ரோல் பண்ற நாளில் இருந்து நீங்கள் உலக மார்க்கெட்ல பிரைஸ் இறங்கினா பெட்ரோல் விலை இறங்கிட்டு டீசல் விலை ஏறினாருங்கிறது வரலாறு. அனைத்து முறைகளும் அனைத்து தடவையும் அது போன்று குறைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. தெளிவான ஒரு கேள்வியை கேட்டுதான் அதுக்கு சேர்த்து பதில் சொல்றோம். என்ன சொல்றேன்னா, டீசல் விலை இன்றைக்கு வந்து கடந்த கால வரலாறுகளை இன்று பேச வரல. இதை வந்து ஏமாத்த வேணாம். கடந்த கால வரலாறுகளை பேசியார். இன்று மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய, நாங்க பதில் சொல்லிவிட்டோம். அதை மக்கள் பதில் சொல்லிவிட்டார். இல்ல ஆமா, மக்கள் ஏத்துக்கிறோம், தலைவணங்கி ஏத்துக்கிறோம். இவர்கள் இன்று பதில் சொல்ல நிலை, நீங்க செஞ்சீங்களே பதில் சரியான பதில் இல்ல. இவர்கள் டீசல் விலை ஏறும்போது அதற்கு முன்பே இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை ஏற்றி பின்பக்கமாகவும் தக்கல் மூலமாக ஏற்றியவர்கள் இன்று டீசல் குறைந்தவுடன் ஏன் விலையை குறைக்கவில்லை? நிச்சயம் பதில் சொல்லுங்க ராம். 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ரயில்வே மந்திரி பவன்குமார் பன்சல், அதாவது நீங்க ரயில்வே போர்டுல மெம்பர் அப்பாயின்மெண்ட்ல இதுல இருந்து கீழ்மட்ட அளவுல வரைக்கும் ஒவ்வொரு இதுலயும் ஊழல், எவ்வளவு துட்டு அடிக்க முடியுமோ அடிச்சு, எவ்வளவு தூரம் மக்களை கொள்ளையடிக்க முடியுமோ அடித்ததுலதான் இந்த 10 வருடமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனை என்று சொன்னீங்கன்னா, அதனால இழப்பு வந்துட்டாங்க. அதனால இழப்பு மட்டுமல்ல, மக்களுக்கு சேவைங்கிறது திருடிட்டு போனீங்க சார். திருடர்களுக்கு வந்து பேச்சு இல்ல, மக்களுடைய பணத்தை திருடி சென்றுள்ளீர்கள். பவன்குமார் பன்சால் உள்பட காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் மக்கள் பணத்தை திருடியவர்கள். வாய்ப்பு தரேன். அதனுடைய காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது இல்லாம போச்சு. ஏன் தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டங்களுக்கு இரட்டை போக்குவரத்து இல்லாமல் செஞ்சீங்க? தமிழக மக்களை ஏமாற்றினீர்கள் அல்லவா? தமிழகம், அதாவது சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இரட்டை ரயில் பாதைங்கிறது வந்து பேச்சளவிலான இருந்தது. 30 ப்ராஜெக்ட் இல்ல 100 ப்ராஜெக்ட் கூட இல்ல, 100 கேன்சல் பண்ணீங்க, நாங்க பண்ணல. ஏன்னா ஃப்ராட், நீங்க காங்கிரஸ் பண்ண ஃப்ராட். ஏன்னா 100 திட்டம் ஒவ்வொரு தடவை அணுக வேண்டியது, அதுல 10% சின்ன கேள்வி என்னென்றால், அவர்கள் ஊழல் செய்ததாக நீங்கள் சொல்றீங்க. காரணமாக ஊழல்னால ஏதாவது இழப்பு ஏற்பட்டதா? மிகப்பெரிய இழப்பு. என்ன இழப்பு ஏற்பட்டது? ரயில்வேல வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்? நான் தான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்களா, சென்னையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஏன் இரட்டை ரயில் பாதை போட முடியவில்லை? என்ன பணம் எல்லாம் வந்து என்னன்னா, ரயில்வேல இருந்த பணத்தை இவர் சொல்றாரு வருஷம் வந்ததுன்னு சொல்லிட்டு, வருஷம் வந்த பணம் எங்க போச்சு? வழக்கு வந்த பிறகு நிரூபிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுகின்றேன். வழக்கு இவர் சொல்ல ரொம்ப பேசுறாங்க. நீங்க வந்து இன்றைக்கு தேதியில நீங்கள் வந்து என்னன்னா, அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து நமக்கு தேவையான அளவில் இல்லை. அதுதான் உண்மை. நீங்க வந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறதுக்காக இருந்தாலும் சரி, நாடு முழுக்க எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரைட் காரிடார் போறதா இருந்தாலும் சரி, பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த வசதி வாய்ப்பு வந்து என்னன்னா, கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமாக ஏற்படுறது மக்களுக்கு அது பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால தான் நான் சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் இன்னைக்கு வந்து என்னன்னா, நீங்க இஎம்யூல பாத்தீங்கன்னா 5 ரூபாய் கட்டணத்துல 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போறோம். அதே கட்டணத்துக்கு வந்து நம்ம பல்லவன்ல போகும்போது 15 ரூபாய் கொடுத்து போறதுக்கு வித்தியாசம் இல்லை. அது என்ன போகுது? 5 ரூபாய்ங்கிறது ஒரு 7-8 ஆகும். அதனால தான் நான் சொல்லிடுறேன், நண்பர் வந்து தவறான தகவலை சொல்றாரு. 1000 கோடி தான்ங்கிறார். 1000 கோடி இல்ல, ஒட்டு மொத்தமாக மானியத்திற்கு ரயில்வே ஒரு வருடம் செலவு செய்வது 26,000 கோடி ரூபாய். மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும் 1000 கோடி ரூபாய் அந்த இதுக்காக குறிப்பிட்டார் அவர். அதனால தான் சொல்லுகின்றேன், அந்த இல்ல தவறுங்க இல்ல, அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இந்த அரசாங்கம் போகாது. மாணவர்களுடைய சப்சிடியிலயோ, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டும் இல்ல சர்க்கஸ் கலைஞர்களை பொறுத்த மட்டும் அந்த சப்சிடிக்கு போகாது. ஆனால் இந்த குறைந்த தூரத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து கட்டணம் ஏற்றித்தான் ஆக வேண்டும். மக்களுக்கு வந்து வசதி செய்து தரும் போது வந்து அந்த கேட் கட்டண உயர்வு வந்து அது சரி செய்யப்படும். ஊழல் மலிஞ்சிருக்குன்னு சொல்லி பிஜேபி சொன்னாங்க. நிர்வாக திறமை மிக்கவர்கள் நாங்கன்னு மார்த்தட்டுறாங்க. வளர்ச்சி முன்னேற்றம் சொல்றாங்க. ஆனா என்ன உண்மையில் நடந்த இந்த வந்து டிகே மிட்டல் கமிட்டியில் பின்புலத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா, சுரேஷ் பிரபு அவர்கள் வந்து இந்த டிகே மிட்டல் கமிட்டி அமைத்த நாள் டிசம்பர் 4, ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய நாள் டிசம்பர் 21. இன்னைக்கு 19ஆம் தேதியே ஏன் விஷயம் விக்கிலீக்ஸ் மாதிரி விஷயம் வெளியில் வருது?
இவ்வளவு மிக விரைவா இவங்க என்னன்னா இந்த கமிட்டியை போடுவதற்கு முன்பாகவே முடிவு செய்து விட்டார்கள் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்று. நிர்வாக திறமை மிக்க பிஜேபி நிர்வாக திறமை மிக்கவர்கள் மாறுதட்டுறாங்கல்ல, அப்ப வந்து உண்மையில என்ன செய்யணும்? அதாவது இந்த விலையேற்றம் செய்யாமலே வந்து ரயில்வே நிர்வாகத்தை நடத்த முடியும் இவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எளிமையான விஷயம். மக்கள் தலையில பாரத சுமித்திரன் நமக்கு ஈஸி. இப்ப டிசம்பர் 4ஆம் தேதி கமிட்டி போட்டுட்டு 21ஆம் தேதி ரிப்போர்ட் வர வேண்டி இருக்கு. அப்ப எப்படின்னா இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் நடத்துறாங்க. இவர்கள் வந்து விலையேற்றம் செய்யவில்லை. ஒரு பெரிய குழு டாக்டர் டி கே மிட்டல் என்ற பெரிய அறிவாளி வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு இவர்கள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக 19ஆம் தேதியை லீக் பண்றாங்க. அப்ப என்னன்னா மக்களை தயார்படுத்துகிறார். ரிப்போர்ட் நாளைக்கு 21ஆம் தேதி அதுக்கு பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி மக்களை தயார்படுத்துகிறார்கள். ஏராளமான பரிந்துரைகள் இதுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்றால் இது போன்று பல கமிட்டிகள் பல பரிந்துரைகளை கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லா பரிந்துரைகளையும் அரசாங்கம் அமல்படுத்திருக்கா என்றால் அது சந்தேகம் தான். அது போல டி கே மிட்டல் பரிந்துரையும் ஏற்கப்படாமல் போனதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கப்படாமலும் போல. ஆனா இன்னைக்கு ஏன் இது வெளியாகுது? இந்த செய்தி இன்னைக்கே வெளியாகுதுன்னா மக்களை தயார்படுத்துற, அதாவது ரயில்வே ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. வருஷத்துக்கு 2 தடவை வந்து முறையா வந்து இந்த கட்டணத்தை டீசல் விலைக்கு ஏற்ப மாதிரி மாற்றி அமைக்கணும்னு சொன்னாங்க. ஜூன்ல மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைச்சப்ப என்ன சொல்லி மாற்றி அமைச்சாங்க? உங்களுக்கு நாங்கள் ஏராளமான வசதிகளை செய்து கொடுக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி நிர்வாகத்துக்கு கேட்கிறோம், என்ன வசதி தான் செஞ்சு கொடுத்தீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜூன்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வசதி திட்டங்கள் மட்டும் அறிவிச்சுட்டே இருக்காங்க. இத்தனை மக்கள் பயணிக்கிறார்கள். எலி கடிச்சவனுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. இந்த திட்டங்கள் 100 திட்டங்களுக்கு மேல இவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அந்த திட்டங்களுக்கு ஏன் ஒரு பைசா கூட அலோகேட் பண்ண நீங்க காங்கிரஸ் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க கேட்டதே கிடையாது. நீங்க வந்து 6 மாதத்துல பண்ணனும் சொல்றீங்க. அவர்கள் செய்த ஊழல்களை செந்தில் ஆறுமுகம் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜிபு போல பண்ண முடியுமா? இல்ல நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து ராமமூர்த்தி இல்ல செந்தில் இருங்க. விஷயம் தெரியாம பேசக்கூடாது. செந்தில் ஆறுமுகம் ராமமூர்த்தி இருவரும் அமைதியா இருங்க. இருவருமே அமைதியா இருங்க. எல்லாம் தெரியும் மாதிரி பேசக்கூடாது. நாராயணன் ஒரு நிமிடம். உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லோரும் நாடாளுமன்றம் போல இங்கேயும் சண்டையிட்டு அமளி ஏற்படுத்திக் கொண்டால் எதுவுமே புரியாமல் போய்விடும். இலவச மற்றும் சலுகை கட்டணம் ரத்து செய்ய ரயில்வேக்கு பரிந்துரை என்ற கருத்து குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதன் இடைவெளிக்கு முன் பரபரப்பாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து குற்றச்சாட்டுகளும் அள்ளி வீசிக் கொண்டிருந்தார்கள். உங்கள் பார்வை எது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது மோடி அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த மாதமே ரயில் கட்டணத்தை உயர்த்தினாங்க, பயணிகள் கட்டணத்தை உயர்த்தினாங்க, சரக்கு கட்டணத்தை உயர்த்தினாங்க. அப்பொழுது அதை நியாயப்படுத்த 2 காரணங்களை சொன்னாங்க. ஒன்று, கட்டணத்தை உயர்த்தினால் தானே கூடுதல் வசதிகளை பயணிகளுக்கும் மற்றவங்களுக்கும் தர முடியும். ஒன்று. இரண்டாவது, எரிபொருளுடைய விலை உயர்ந்து விட்டது. ஆகவே வேறு வழி இல்லை. இப்போ முதல் கேள்வி அதான் நண்பர் கேட்டார். இந்த மாதிரி என்ன புதிய வசதிகளை இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஜூன் மாதம் தான் உயர்த்தினாங்க, அதிலிருந்து இந்த 6 மாத காலத்தில் என்ன புதிய வசதியை செய்து கொடுத்தீர்கள்? ஆக சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை. முதல் விஷயம். ரெண்டாவது நான் குறிப்பிட விரும்புவது, அன்றைய தினம் இந்த கட்டண உயர்வை உயர்த்திய பொழுது என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த ஃபியூயல் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் என்கிற அந்த எரிபொருள் விலை உயர்வை சரி கட்டுவதற்காக கண்டிப்பாக 4.2% கட்டணங்களை எல்லாம் உயர்த்த வேண்டி உள்ளது. அத்தோடு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சகல வகுப்பு பயணிகளுக்கு மேற்கொண்டு ஒரு 10% சேர்த்து அதுதான் 14.2% கட்டண உயர்வு. சரக்கு கட்டணத்திலையும் இதே போல ஒரு 5% எரிபொருள் அந்த விலை உயர்வுக்கு நாங்கள் சரி கட்டுவதற்கு உயர்த்த வேண்டியிருக்கு. அத்தோட கூடுதலாக ஒரு 1.5% சேர்த்து 6% நாங்கள். இது அன்றைக்கு சொல்லப்பட்ட வாதம். நாங்கள் என்ன கேட்குறோம் என்றால், அன்னைக்கு இருந்த அந்த சர்வதேச சந்தையில் இருந்த எரிபொருளுடைய விலை என்ன, இன்றைய விலை என்ன? பெரிய சரிவு, குறைஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த வார்த்தை பாருங்க, ஃபியூயல் அட்ஜஸ்ட்மெண்ட் காம்பனன்ட் தான். விலை ஏறுனா ஏற்றணும் கட்டணத்தை, குறைஞ்சா குறைக்கணும்ல. எனக்கு என்ன புரியலைன்னா, அப்போ இந்த மித்தல் கமிட்டின்னு ஒன்று, இப்போ அவர் நண்பர் சொன்ன பிறகு ஒரு பாயிண்ட், அது ஒரு 20 நாள்லேயே உடனே ஒன்று தயார் பண்ணி கொடுத்துருக்குன்னா அது என்ன பொதுவாக சொல்லியிருக்கணும்? இந்த மாதிரி விலை குறைஞ்சிருக்கிறதுனால எரிபொருளுடைய விலை சர்வதேச சந்தையில்
இந்த கட்டணத்தை ரயில் கட்டணத்தை இரண்டையும் சரக்கு கட்டணம் மற்றும் பயணிகள் கட்டணத்தை குறைப்பது பற்றி யோசிக்கலாம்னு அந்த ஆலோசனை சொன்னா பரவாயில்ல, அல்லது அந்த கமிட்டி சொல்லாட்டி அரசே அப்படி யோசிச்சா பரவாயில்ல. மாறாக சாதாரண ஒரு பயனாளிகள், வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள், பத்திரிகையாளர்கள், மாணவர்கள், இவங்களுக்கு தரப்படுகிற வெறும் ஆண்டுக்கு 1000 கோடியே தான். நான் அதான் சொன்னேன், 1,00,000 1,50,000 கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட் போடுகிற ரயில்ல வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய், அதை காலி பண்றதுக்குன்னு ஒரு ஆலோசனை, அதுக்குன்னு ஒரு கமிட்டி என்றால் இந்த அரசு மக்கள் விரோத அரசா இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இதுதானே உங்களுடைய கண்ணை உறுத்துது. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகைகள் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு கொடுத்துச்சு, அதெல்லாம் தொடருது இவங்க ஆட்சியில, ஒன்றும் செய்யலையே. அதை குறைக்கிறத பத்தி பேச்சே காணாம். இன்னும் கூட என்ன இருக்குது, ஒரு காலத்தில் நம்ம என்ன சொல்றோம், தேர்தல் நேரத்தில் அதானி அவர்களுடைய விமானத்தில் மோடி அவர்கள் பயணிச்சாங்க. இப்ப என்னன்னா, மோடி பிரதமர் ஆனவுன்னு மோடி விமானத்தில் அதானி பயணமாகி ஆஸ்திரேலியா போய் அங்க அவருக்கு இவரு சலுகை வாங்கி கொண்டாந்து தர்றாரு. மேக் இன் இந்தியான்னாரு, மேக் இன் ஆஸ்திரேலியா போய் அங்க சுரங்கப்பணி, அங்க வெட்ட, அங்க ரோடு போட இந்திய ஸ்டேட் பேங்க் இந்தியா என்ன செய்யுதுன்னா 6000 கோடி ரூபாய் கடன் கொடுக்க போகுது. இவ்வளவும் பத்திரிகையில வந்துட்டு இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அதானி குழுமம் பற்றி இவ்வளவு அக்கறை கொள்றீங்களே, அதுல ஒரு சின்ன ஒரு பகுதியாவது இந்த நாட்டு பொதுமக்கள் மீது, வெகு மக்கள் மீது, ஏழை மக்கள் மீது உங்களுடைய கவலையை திருப்புக என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ராமமூர்த்தி. இல்லை, நான் ஐயா கிட்ட திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். இந்த நாட்டில் அதாவது இந்த ஆள் இல்லாத கேட்டுகள் எவ்வளோ இருக்கின்றது. இங்கே நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் கூட பார்த்துருக்கோம், நிறைய இடங்கள்ல விபத்துகள் அதனாலே நடக்கின்றது. அதற்கெல்லாம் ஏன் அதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, ரயில்வேட்ட பணம் இல்லை. அதுக்கெல்லாம் ஆண்டுதோறும் இல்ல வருவாய் கணக்குல பாத்தீங்கன்னா, ஆண்டுதோறும் அந்த நிதி கணக்குல பாத்தீங்கன்னா ஒதுக்கீடுகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதான் ஒரு விபத்து நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லை. நீங்க என்னன்னா, நீங்க பணம், அதாவது இதெல்லாம் நீங்க விரைவாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அங்கே வருகின்றது. அதே போல கட்டமைப்பு வசதிகள், ஏன்னா இன்றைக்கு என்னன்னா, நான் உதாரணத்துக்கு சென்னை டு மதுரை பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சிங்கிள் லைன். அதில் கிட்டத்தட்ட 160% 180% அந்த இருப்பு பாதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ அடுத்த 2வது பாதைக்கு பணம் இல்லாக இது என்னன்னா, அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக நிதியை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்த 10 வருஷம் அது நடக்கலை. ஸோ இது இந்த கட்டணங்களை உயர்த்திடக்கூடாது, கட்டமைப்பு வசதிகளும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற, ஆனால் அறிவிப்புகள் மட்டும் நாங்கள் செஞ்சுட்டே வருவோம்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே தமிழ்நாட்டிலேயும் ஒரு 10-15 இது அந்த மாதிரி வெறும் அறிவிப்புடன் நின்றவை. அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் அது யாருக்கு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். நீங்கள் ரயில்வேயோ அரசாங்கமோ ஒரு திட்டம் அறிவித்தால் அதை செயல்படுத்த வேண்டும். ஸோ வெறும் அறிவிப்பிலேயே இந்த 10 வருஷம் காலம் நமக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கின்றேன், கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த 10 வருஷத்துல மதுரையிலிருந்து போடிநாயக்கனூர் 80-85 கிலோமீட்டர் தான். அந்த 85 கிலோமீட்டர் கூட நீங்க பணம் ஒதுக்கீடு செய்ய முடியல, கேட்டா பணம் இல்லைன்றீங்க. ஆக நீங்கள் ஆனால் அந்த திட்டம் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் என்னன்னா, ரயில்வே பட்ஜெட்ல அதுக்கு நாங்கள் ஒதுக்கீடு பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்களே தவிர்த்து பணம் 10 பைசா அதில் ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை. இந்த மாதிரி அறிவிப்புகளால் மட்டுமே ரயில்வே ஓடிவிடாது. அது நடைமுறைப்படுத்துவதற்காக பணம் தேவை. பணத்திற்காக அதனால தான் சொல்கின்றேன், நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரு டப்பா பஸ்ல போறதுனா கூட 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அரசாங்கம், நான் சொல்றது அரசாங்கம் கேட்போம். அதே இடத்துல என்னன்னா, ஒரு 150 ரூபாய்க்கு தான், 120 ரூபாய் 150 ரூபாய்க்கு தான் டிக்கெட் இருக்கின்றது. இது என்னன்னா, ஒரு இதுல ஒரு 20-25% ஏற்றினால் கூட இன்னும் ராமமூர்த்தி நீங்க சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். வசதி வேண்டும், இது போல கூடுதலாக கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் நீங்கள் நிதி வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அருணன் கூறியது போல, செந்தில் ஆர்வம் கூறியது போல, அமெரிக்காவும் குறிப்பிட்டார், அதை எரிபொருள் குறையும் பொழுது, விலை குறையும் பொழுது கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கூறியவர்கள் ஏன் குறைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அதற்கு பதில் இல்ல, அது அதான் அதற்கான பதில் நீங்கள் நிச்சயமாக ரயில்வேனுடைய பட்ஜெட்ல வெளிப்படும். அது அரசாங்கத்தினுடைய கொள்கையை அதுல தெரிவிப்பார்கள். அதுல நிச்சயமாக இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி வரும்போது இதுவரைக்கும் நமக்கு ஒரு பாலிசியே இல்லை. ஏன்னா ஒரு 10 வருஷமா நாங்க ஏற்றவே மாட்டோங்கிறது தான் ஒரு பாலிசியா இருந்தது. அப்படி இல்லாம என்னென்ன காரணங்களுக்காக கட்டண உயர்வு ஏற்றப்படும்,
அல்லது அது வந்து ஏற்றவே மாட்டோம் என்று கூறினாலும் இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏன் பெட்ரோல் உபரி வருவாய் இருந்தது என்று ரயில்வே அமைச்சரால் லாலு பிரசாத் யாதவ் இருந்தபோதும் சரி, நிதிஷ்குமார் இருந்தபோதும் சரி, நட்டத்தில் இல்லை, வருவாய் இருக்கிறது, உபரி வருவாய் இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். அப்போது கட்டணத்தையும் உயர்த்தவில்லை, வசதிகளும் உயர்த்தவில்லை என்பது சரி. அதான் முக்கியமான விஷயம். நீங்க வந்து கட்டணத்தை உயர்த்தாமல் சமாளித்திருக்கிறார்கள். ஆனால் இல்ல நீங்க வந்து என்னன்னா மக்கள் தொகை வந்து நீங்க வந்து 60 கோடி 70 கோடி இருந்தப்போ இருந்த அதே கட்டமைப்பு வசதி நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் பாக்குறேன் 5வது படிக்கும் போது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு. அப்போ எத்தனை பிளாட்ஃபார்ம் இருந்ததோ அத்தனை பிளாட்ஃபார்ம் தான் இப்பயும் இருக்குது. அதற்கு பிறகு 2 பிளாட்ஃபார்ம் அது ஒரு பெரிய விஷயம். நீங்க என்ன சொல்ல முடியுமா? நான் சொல்லுகின்றேன் வந்து என்னன்னா அப்படியே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக சொன்னேன். அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் எதுங்க இருக்குது. திரு மோடி அவர்கள் சிஷ்யனா இருக்கிறதால மோடி மாதிரி எல்லாத்தையும் பொய் சொல்லி மிகைப்படுத்தி பேசுவதில் வல்லவரா இருக்காரு. சொன்னா கோபம் வரும், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. அவர் நல்லா படித்தவரா இருக்கலாம், அங்க படிக்காதவரா இருக்கலாம். அது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொன்னதால சொல்றேன். நான் சொன்னதால சொல்ல. இரண்டாவதாக சொன்னாரு, அவர் கேட்ட கேள்விக்கு நேரடியாக இவர் என்ன சொன்னாரு, திட்டம் அறிவித்துட்டு போயிடுறாங்க, ஆனா திட்டப்படி செய்யலைன்னாங்க. 6 மாதத்துக்கு முன்ன கொள்கைகளை அறிவித்து அவர் சொன்ன மாதிரி ஃபியூல் டாக்ஸ், நான் சொன்ன மாதிரி ஃபியூல் டாக்ஸ் அறிவிச்சு இறங்கின பிறகு செய்யல. அவர் ரயில்வே பட்ஜெட் மூலம் எப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும்ல. எவ்வளவு தெளிவாக குறுகிய காலத்திலேயே உண்மைக்கு புறம்பாக அவர்கள் சந்தோஷமா இருக்கு. போய் சொன்னா உண்மைக்கு புறம்பாக 6 மாதம் ரயில்வே பட்ஜெட்டும் போது அவர் விலையேற்றல. ஒண்ணு கேட்டா சில நேரங்கள் ரயில்வே பட்ஜெட் இல்லாத போதும் விலையேற்றினாங்க. கொள்கை சொல்லிட்டாங்க, ஃபியூல் டாக்ஸ் சொல்லிட்டாங்க. ஃபியூல் குறைந்த பிறகு மன்னிக்கும், இந்த விலையேற்றம் வரப்போகிறது என்பதை முன்பே கூறியது வந்து காங்கிரஸ் அரசு. அப்போது ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், தேர்தல் காரணமாக புதிய அரசு பதவியேற்றுடன் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். நான் என்ன சொல்றேன், விலை ஏற்றம் போது விலை ஏற்றுச்சு, கொள்கை முடிவா அறிவிச்சிட்டாங்க, விலை குறைந்திருக்கிறது, ஏன் குறைக்கவில்லை என்றதுக்கு பதில் சொல்லல. ஆனா திட்டப்படி சொல்லுவோம், சொன்னபடி செய்வோம். 6 மாதத்திலே சொன்னபடி செய்யல. இரண்டாவதாக அவர் படிச்ச ரொம்ப கோவப்பட்டாரு, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 6 மாசத்துல செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டாரு. நான் பயந்து போயிட்டேன். 60 வருஷத்துல செய்யலாம், நான் முடிச்சிடுறேங்க. நீங்க 60 வருஷத்துல செய்யலங்கிறதுனால சரிங்க. கள்ளப்பணம் நான் சொல்லுங்க, சுப்பிரமணிய சுவாமி சொன்னாரு, பார்ட்டிசிபேட்டரி நோட்டு தான் இந்த கள்ளப்பணம் வரதுக்கு வழி. இவங்க போட்ட யஷ்வந்த் சின்ஹா போட்டதுன்னா பார்ட்டிசிபேட்டரி நோட்டு இந்தியாவுக்கு பணம் வருது. அதை வந்து சட்டமெல்லாம் பாராளுமன்றத்தில் கூற வேணாம், ஒரு சின்ன மாற்றங்கள் நிதியமைச்சர் செஞ்சா போறோம். ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? இவர்கள் கள்ளப்பணத்திலே விளையாடுகிறார்கள். அவர் சொன்ன மாதிரி அதானிக்கு 6000 கோடி ரூபாய் கொடுக்கிறாரு. ஒண்ணும் கேட்டா இந்த மாதிரி விலைகளை ஏற்றி வைத்து இதை மாதிரி பண்ணுவதன் மூலமாக அவர்கள் பணக்காரர்களுக்காங்க. அடித்தட்டு மக்களை பற்றி ஏன் தமிழகத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் நான் மாற்றுத்திறனாளி உள்ள வரணும்னா அதுக்கு உள்ள விடல. இவங்களும் அதே மாதிரிதான். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழிவகுக்க பணம் அதுல போய், அதாவது நீங்க 1000 கோடி ரூபாய் இதுல கொள்ளையடிச்சிட்டு 6000 கோடி ரூபாய் வெளிநாட்டுல மேட் இன் ஆஸ்திரேலியாவுக்கு அதானிக்கு தரீங்க. இதை சொன்னா உடனே உங்களுக்கு கோபம் வருது. அதாவது நாங்க வந்து அடித்தட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டோம். அதற்கான கொள்கை நீங்க வந்து பல ரயில்களை விட்டோம், இன்னும் அதிகமா விட்டுருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை அடித்தட்டு மக்களை பத்தி கவலைப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கொள்ளையடிக்கிறாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் அனைத்தும் செய்தது போல நீங்க பேசுறீங்க. நான் அனைத்தும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், அனைத்தும் செய்து நான் வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுற ஆள் இல்ல, பொய் சொல்லி வழக்கம் கிடையாது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கணும்ன்றது உண்மை. யாரும் பொய் சொல்லல. நான் சொல்றாங்க, நான் சொல்லிருக்காங்க, இவங்க பொய் சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு முன்ன என்ன சொன்னாங்க நான் இப்ப சொல்றேன், பார்ட்டிசிபேட்டரி கருப்பு பணத்தை கொண்டு வரணும், ஊத்தட்டி 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் கொடுத்தாங்களா? 100 நாள்ல கொண்டு வந்தாங்களா? அதனால இதெல்லாம் பொய் தான். நாங்க சொன்னதையே திரும்ப செய்றாங்க. எங்களை எதிர்த்து எதையெல்லாம் மாற்றுவோம் என்று சொன்னார்களோ அதையே செய்கிறார்கள். அப்போ 6 மாதத்தில் மாற்ற முடியுமா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. திட்டத்திற்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கருப்பு பணம் கள்ள பணத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. காங்கிரஸ் வந்து கருப்பு பணத்தை பத்தி பேசுறது வேடிக்கையா இருக்கு. 10 வருஷமா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட சொன்னா வந்து அதை கூட போடாம கடைசி வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு அதுவும் வந்து உச்ச நீதிமன்றத்தின் நெருக்குதல் காரணமாக தான் செஞ்சாங்க. நெருக்குதல் காரணமாக தான் எஸ்ஐசி போட்டாங்களே தவிர அவங்களே உத்தரவு போட்டாங்க. இருந்தாலும் செஞ்சாங்க. என்னுடைய கேள்வி, நம்ம பிரச்சனைக்கு வருவோம், இந்த ரயில்வே பிரச்சனைக்கு வருவோம். அதாவது தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் சத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பால் விலையை உயர்த்தும் போது அதுவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ரயில்வே கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும் ஏற்பதற்கு ஏன் தயாராக இல்லை? என்றால் வசதி செய்து கொடுக்கிறோம், கூடுதலாக ரயில்களை விடுகிறோம், கட்டமைப்பு வசதியை பெருக்குகிறோம் என்று கூறுகிறார்கள். புல்லட் ட்ரெயின் அவர் கூட சொன்னார், புல்லட் ட்ரெயின் போன்ற ட்ரெயின்கள் எல்லாம் கொண்டு வர போகிற ரயில்கள் எல்லாம் கொண்டு வர போறோம் சொல்கிறார்கள். வசதிகள் வரும்பொழுது கட்டணத்தை சுமக்க வேண்டியது, பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? பால் விலையை மக்கள் ஏத்துக்கல, ஊரெங்கும் போராட்டம் நடத்துறாங்க. வேற வழி இல்ல, தலைமையில வெந்துருச்சு. பால் குடிக்காம இருக்க முடியாது, குழந்தைக்கு குடிக்காம இருக்க முடியாது, அதனால ஏத்துக்கிட்டாங்க. மின் கட்டணத்தை மக்கள் ஏத்துக்கல, சகிச்சுக்கிட்டாங்க. இவர்கள் பண்ணக்கூடிய அராஜகத்தை அட்டுவழித்தை சகிச்சுட்டாங்க. இவர்கள் ஊழல் மலிந்த நிர்வாகத்தின் காரணமாக மக்கள் தலையில எல்லா பிரச்சனையும் வந்து விடியுது. அப்ப வந்து யாரும் அதை வந்து மக்கள் வந்து விரும்பி ஏத்துக்கல, திணிக்கப்பட்டது. இது ஒன்று. இரண்டாவது, வசதிகள்னு சொல்லி சொல்றாங்களா, நீங்க சொல்றதை ஏற்றுக்கலாம். என்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம்னா, உண்மையான வசதி கிடைச்சதுன்னா மக்களுக்கு வந்து கொடுக்க உண்மையிலே தயாரா இருப்பாங்க. இன்னைக்கும் ரயில்வே டிக்கெட் புக் பண்ற கவுண்டர்ல தட்கல் புக்கிங்க்கு இந்த ரயில்வே மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அல்லது முக்கிய அரசியல்வாதிகள், பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், காலங்காத்தால் அவங்க போய் அந்த கியூல நின்னாதான் தெரியும் மக்கள் படுற பாடு. 2 மணிக்கு 1 மணிக்கு போய் வந்து பாய் விரிச்சு அங்க டிக்கெட் புக்கிங் கவுண்டர்ல படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுக்க தயாரா இருக்காங்க. நாங்க பணம் கொடுக்குறோங்க, எவ்வளவு வேணும், 50 ரூபா 100 ரூபா டிக்கெட் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா ட்ரெயின் விடுறதுக்கு இவங்களுக்கு முறையான ஏற்பாடுகள் இல்லை. இன்னொன்னு, நிதி இல்லைங்கிறாங்க. பல ஆண்டுகளாக ஏராளமான கமிட்டிகள்ல பல ரிப்போர்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரே விஷயம், ரயில்வே நிர்வாகத்துக்கு மட்டும் பல லட்சம் நிலங்கள் இருக்குது. ரயில்வே ட்ராக் ஒட்டி 2 சைட்லயும் வந்து ஏராளமான நிலங்கள் இருக்குது. எல்லா நிலங்களையும் வந்து உடனடியாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் பல கமிட்டியில வந்து சொல்லியிருக்காங்க, அந்த நிலங்களை எல்லாம் பயன்படுத்துங்கள், அந்த நிலங்களை எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து கமர்ஷியலாவே நீங்க பயன்படுத்தலாம். அதன் மூலம் வருவாய் செய்து கொண்டு. ஆமா, அதெல்லாம் இவங்களுக்கு பண்ண தயாரா இல்லை. இப்போ ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கத்துல ஊழல்னால மக்களுக்கு பிரச்சனை. இவங்க என்னன்னா, நிர்வாக திறமைன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தை காமிக்கிற தயாரா இல்லை. இவ யோசிக்கணும்ல. இப்போ வந்து உடனே வர்றான், என்ன வழி, பணம் வேணும், 6 லட்சம் to 8 லட்சம் கோடி எங்களுக்கு பணம் வேணும் எல்லா வசதிகளும் செஞ்சு தர்றதுக்கு. ரைட்டு, அதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறை என்ன என்பது குறித்து பேசுவோம். தற்போது இலவசம் சலுகை கட்டணங்கள் ரத்து ரயில்வேக்கு பரிந்துரை செய்யப்பட்டது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். செந்தில் ஆறுமுகம், இந்த கட்டணங்கள் ரத்தாகும் பரிந்துரை சொல்லியிருக்காங்க, கட்டண உயர்வு இருக்குன்னு மத்திய அமைச்சரும் ஊடகமா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த வசதிகளை பெருக்க வேண்டும், அதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா? நீங்க நிறைய புள்ளி விவரங்கள், நிறைய ஆய்வுகளை நடத்திருக்கீங்க, உங்க என்ன தீர்வா நீங்க சொல்றீங்க? அதாவது முதல்ல வந்து நிர்வாகத்துல ஊழல் இருக்கக்கூடாது. ஊழல் நிர்வாகத்தினாலதான் வந்து இந்த விலையேற்றம், இது பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரெண்டாவதாக வந்து யூனியன்கள், இந்த யூனியன்களோட தலையீடு மிக பெரும் தலையீடு. நாங்களே பல பிரச்சனைகள் உள்ள போனப்போ வந்து உண்மையிலே ஒருத்தர் தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த ஊழியர் வந்து தண்டிக்க முடியாத மாதிரி ஊழியர்கள் எல்லா யூனியன்களும் வந்து துணை நிற்கிறது. இந்த யூனியன்களின் தலையீடு இல்லாம ரயில்வே நிர்வாகம் நடக்கணும். அரசியலிலும் சரி, அரசு பெரிய மூத்த அதிகாரிகள் மட்டத்திலும் சரி ஊழலற்ற நிர்வாகம் இருக்கணும். இது ஒரு பக்கம். நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடீசல் எத்தனை ஆண்டு காலங்களாக பேசப்பட்டு இருக்குது. அந்த பயோடீசல் முறையை வந்து இன்னும் தீவிரமாக செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த எரிபொருள் விலையெல்லாம் இன்னும் கடுமையாக குறைக்கலாம். அதே போல ரயில்வே நிலங்கள், லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களை எல்லாம் முறையாக பயன்படுத்தலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து, நாங்கள் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், நிறைய ட்ரெயின்ஸ் விடுங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போற மாதிரியான ரயில் விடுங்க அப்படிங்கிறாங்க. வசதிகள் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ நாங்களே சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக சென்னையில் வந்து நம்ம வந்து ஆய்வு நடத்தினோம். இந்த ஆய்வு விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 47 ரயில் ஸ்டேஷன்ல 3 ரயில் நிலையங்கள் தான் கழிப்பறை இருக்கு. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் 47 ரயில்வே நிலையத்துக்கும் நேரடியா போய் கள ஆய்வு செஞ்சது. கிளீன் இந்தியா இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, இதுதான் கிளீன் இந்தியா. தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில லட்சணம் இது. 3 ரயில் நிலையத்துல கழிப்பறை இருக்குது. அப்ப எங்க மக்களுக்கு என்ன வசதி இருக்கு? மக்கள் நாங்க ஆய்வு செய்யறப்ப மற்ற ரயில் நிலையங்கள்ல கழிப்பறை இல்ல, பூட்டி இருக்கு, பேரிகேட் வச்சு கழிப்பறைகள் எல்லாம் பாதுகாப்பாக கம்பி வச்சு பூட்டப்பட்டுள்ளது. பூட்டு வச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ரயில் நிலையங்கள் எல்லாம் போனா இருள் அடைந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இந்த கழிப்பறைகள் பாதுகாப்பா பேரிகேட் வச்சிருக்காங்க, பூட்டு வச்சு பூட்டிருக்காங்க. ரயில்வேல போறப்ப வந்து ஒருத்தருக்கு இதே வழி, குழந்தைகளுக்கு பிரச்சனைனா ஒரு டாக்டர் கிடையாது, அவசர வசதி எதுவும் கிடையாது. டாக்டர் அனில் கக்கோட்கர் கமிட்டி வந்து 2012 வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு சிசிடிவி, இன்னைக்கு வந்து எல்லா மந்திரிகள் வீட்லயும் சிசிடிவி எல்லா மந்திரிகள் வீட்லயும் இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா?
ஏன் இந்த பேசிக்கான சிசிடிவி அதில் வைக்க முடியாதா? குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சிசிடிவி, டாக்டர், எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். உங்கள் கருத்தை ஏற்கிறோம். நீங்கள் அடிப்படை வசதிகளை செய்யட்டும், மற்ற வசதிகள் அப்புறம் முதல்ல அடிப்படை வசதிகள் சொல்லியிருக்கீங்க. அதற்கு முன்னால் இன்றைய கேள்வியாக நேர்பட பேசும் நிகழ்ச்சிக்காக நேயர்களிடம் வைத்திருந்தோம். இலவசம் சலுகை கட்டணங்கள் ரத்து, ரயில்வேக்கு பரிந்துரை என்று கேள்வி எழுப்பியிருந்தோம். ஏற்கலாம் என்று 47% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கக்கூடாது என்று 53% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறேன், கட்டண ரத்து ரயில்வேக்கு பரிந்துரை என்பதை ஏற்கலாம் என 47% பேரும், ஏற்கக்கூடாது என 53% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க நாராயணன், நீங்கள் 53% பேர் ஏற்கக்கூடாது என்கிறார்கள். ஆனால் 47 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 47 பேர் இந்த கட்டண ரத்து, அதாவது கட்டணங்கள் சலுகை கட்டணங்கள் ரத்து, இந்த பரிந்துரை ஏற்கலாம் என தெரிவித்திருக்கிறார். நாங்கள் 10 வருடம் இருக்குச்சு, அடித்தட்டு மக்களை பாதிக்காம உபரி வருமானத்தோடு செய்தோம். இவர்களும் உபரி வருமானம் இருக்குது. இவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணம் கேட்டார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நான் சொல்கிறேன், இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடன் வாங்கலாம், அதை வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்க வேண்டியதில்லை. அதுலேருந்து பணம் சம்பாதிச்சு டிப்ரிசியேஷன், கணக்கு தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க, டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதுதான் பண்ணுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே மக்கள்கிட்ட பணம் வாங்கி தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடுறது. எந்த கம்பெனியும் அந்த மாதிரி நடத்துறது இல்லை, எந்த அரசும் அந்த மாதிரி நடத்துறதில்லை. அதனால பொய்யான தகவல்களை சொல்லி இதை நான் இன்னொரு ட்ராக்கு போடணும் அது சொல்றது. இரண்டாவதாக பல திட்டங்கள் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டது. அது மத்திய அரசு பணம் ஒதுக்காதுன்னு சொன்னாங்க. அது காரணம் இல்லை, மாநில அரசு பல மாநிலங்கள் ஒப்புக்கொண்டு 50% கொடுது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு கொடுக்கவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. மத்திய காங்கிரஸ் அரசோ யூபிஏ அரசுடைய காரணம் இல்லை என்ற உண்மையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ரயில்வே பிரைவேட்டைசேஷன்லாம் இதுக்கான இதை ஆயத்த பணியை இப்போ செய்கிறாங்க. இவருடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, நான் பிரைவேட்டைசேஷனை வேண்டாம் என்று சொல்லவில்லை, நாங்களும் அதுக்கு உடன்படுகிறோம். ஆனால் அடித்தட்டு மக்களை பாதிக்காத அளவில் மாற்றுத்திறனாளிகள், நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் வந்தால் இன்னும் போய் அவன் ஸ்டேஷனில் நாங்களே செஞ்சிருக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். உண்மை, மாற்றுத்திறனாளிகள் ஸ்டேஷனுக்கு போய் தான் அவனுக்கு டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும், அவனுக்கு கொடுக்குற கன்செஷனை. ஏன் அவங்க வந்து இன்டர்நெட்டில் செய்ய முடியாது? இதை செய்து கொடுக்கக்கூடிய வசதிகளுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆசை இல்லை. இது போன்ற வசதிகளாக செய்யணும்னு சொல்லி உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். ராமமூர்த்தி, சுருக்கமாக உங்கள் நிறைவு கருத்து. இல்லை நண்பர் கடைசியாக சொல்ல விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்டணங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது என்ன, நீங்கள் வந்து வசதிகள் செய்து தந்தால் இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா, அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதிக ரயில் சேவைகள் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவான தீர்மானத்தில் இருக்கின்றது. ஆகையால் நிச்சயமாக நீங்கள் வந்து வசதிகள் இல்லை, கூடுதல் வசதிகள் வரும் பொழுது அது வந்து நேரடியாக உணர்வீர்கள். அது வந்து இந்த அரசாங்கம் வந்து இவர் வந்து அமெரிக்க நாராயணன் சொன்ன மாதிரி இல்லாமல் செயல்படுவதில் தீவிரமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம். அதனுடைய வெளிப்பாடு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேணா தெரியலாமே தவிர்த்து அந்த இலக்கை நோக்கி இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நிர்வாகம் இருந்தால் வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கருத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. அருணன், உங்கள் நிறைவு கருத்தா என்ன? அதாவது கூடுதல் வசதிகள் வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அதே போல் வளர்ச்சி திட்டங்களுக்கும் நாம் வந்து உரிய கவனம் செலுத்தணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறேன், இன்றைக்கி கூட அது ஒரு கனவு திட்டம் மாதிரி இருக்குது. என்னென்னா, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் கூட இன்னும் முழுமையான இரட்டை பாதை இல்லை. இரட்டை பாதை வந்தால் கூடுதல் ரயில்கள் ஓடும், அதுக்கான வழி கூட இல்லை. ஆகவே இதற்கான ஏற்பாடுகள் வேண்டும், இதற்கான நிதி ஆதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதை எங்களை போன்ற இடதுசாரிகளும் ஏற்றுக்கொள்கிறோம். பிரச்சனை வந்து அது எப்படி திரட்டுறதுங்கிறது தான். உதாரணமாக இவங்க என்ன சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாந்துருவோம், 100 நாளில் கொண்டு வந்துடும். நாங்கள் 100 நாள், இப்போ 6 மாதம் ஆயா முடிஞ்சு போச்சு. இப்போ அதையெல்லாம் திரட்டுனா அந்த பணம் கிடைச்சா அதை ரயில்வே வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். அதே போல பொது பட்ஜெட்ல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய மானியங்கள் தரப்படுது. அதை பத்தி கவலைப்படுவார் இல்லை. அதை வெட்டி அந்த பணத்தை ஏன் ரயில்வே மேம்பாட்டுக்காக திருப்பக்கூடாது? இல்லைங்க, ரயில் கட்டணத்தை உயர்த்தணும் என்றால் ஏன் முதல் வகுப்பு கட்டணத்தை மட்டும், ஏசி வகுப்பு கட்டணத்தை மட்டும் உயர்த்தலாம். இந்த சாதாரண ஜனங்கள் போகிற இந்த 2ஆம் வகுப்பு கட்டணத்தில் தயவு செய்து கை வைக்காதீர்கள். அதை விட கொடுமையிலும் கொடுமை, மூத்த குடிமக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் தரப்படுகிற இந்த சிறிய சலுகையை வெட்டித்தான் இந்த ரயில்வே வாழ வேண்டும் என நினைச்சா அது ரொம்ப நியாயமற்றது என்பதை என்னுடைய கருத்து. நிச்சயமாக தற்போது தகவல்கள் தான் கசிந்திருக்கின்றன. சலுகை கட்டணங்கள் ரத்தாக போகிறது, கட்டணம் உயரப்போகிறது என்பது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை வரும் ரயில்வே பட்ஜெட்டில் பார்த்து விடுவோம். இருந்தாலும் எங்கள் அரங்கிற்கு வந்து உங்கள் கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து வைத்தீர்கள். நால்வருக்கும் நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.
என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல